எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தான் எங்க திமுக ஆட்சி. தமிழ்நாடு மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் கிடையவே கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையா நம்மளுடைய முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. ஆனா இதுதான் உண்மையா அப்படின்னா, ஒரு 10 நாள்ல மட்டும் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே கொள்ளை. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள், கேங் வயலன்ஸ், அந்த பக்கம் வந்து லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லி டசன் கணக்குல ஒரு வாரத்துல மட்டும் அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாம் பதட்டத்துல ரோட்ல வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் எல்லாம் போராட்டம் அறிவிச்சிருக்கு. நம்ம ஸ்டாலின் என்னதாங்க பண்றாரு அப்படின்ற கேள்வியோட தான் மக்கள் இங்க சுத்திட்டு இருக்காங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கறது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. என்னதாங்க பண்றாரு நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இங்க கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையில என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி சாரோட ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஜெயிலர் படத்துல உன் பட்டத்தை தூக்க 100 பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புகழ விளம்பரப்படுத்திட்டு இருக்காரு பாட்டு போட்டு. இன்னொரு பக்கம் ஸ்கூல் குழந்தைங்களை வச்சு பாட்டு போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தொகுதி பங்கீடு பிரச்சனையில பிஸியா இருக்காரு. இந்த நிலைமையில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சா நமக்கு என்ன அப்படின்னு மேடைதோறும் அவங்களுடைய கட்சியோடைய விளம்பரத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 3ஆம் கலைஞர் 4ஆம் கலைஞர்லாம் வருவதற்கான அடித்தளத்தை போட்டு பிஸியா இருக்காரு நம்மளோட ஸ்டாலின் அவர்கள். நாட்டு மக்களோட கவலை எல்லாம் நமக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம வைக்கிறோம். எல்லோரும் வந்து இவரை பொம்மை முதல்வர், இவர் வந்து இது இப்படி பண்ணுவாரு, இவரே ஒரு மேடையில சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் நான் சேலஞ்சஸ் எல்லாம் சூப்பரா ஹேண்டில் பண்ணுவேன், நெகட்டிவா கூட பாசிட்டிவா மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா தமிழகம் இன்னைக்கு புது நரகமா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் குற்றம் சாட்டுறாங்க. அதோட சேர்த்து மக்கள் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இங்க 1000 பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விளாத்தி குளத்துல ஒரு குழந்தைய வந்து வெட்டி துண்டு துண்டா போட்டிருக்காங்க. ஆனா இதுல இந்த நியூஸ கவர் பண்ணாம இந்த திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்கும்ல, அவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த ஆள் தான் வந்து புரட்சி போராளி திருமுருகன் காந்தி. என்ன பண்ணிட்டு இருக்காப்புல அப்படின்னா, ஸ்டேஷன்ல எல்லாம் போய் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு இந்திய ஒழிக்க. உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சின்னு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? தமிழகம் முழுக்க இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நாளுக்கு நாள் கற்பழிப்பு, கொலை, அதுக்கப்புறம் ஜாதி மோதல் எல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு இந்த புரட்சி போராளி எல்லாம் வாய திறப்பாங்களா அப்படின்னா திறக்க மாட்டாங்க. அதான் டேக் டைவர்ஷன் பண்ணி இந்திய ஒழிக்க போறேன் அப்படின்னு கிளம்பி இருக்காரு. உண்மையில இவரெல்லாம் புரட்சி போராளியா அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான சீன் தான் இது. ஏன்னா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு நீங்க பாருங்க. இவருக்கு தைரியம் இருந்ததுன்னா இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு போராட்டம் பண்ண சொல்லுங்களேன் பாப்போம். பண்ண மாட்டாரு. ஏன்னா வந்து இவரெல்லாம் வந்து திமுகவுக்கு பரம்பரையாவே கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்காரு அப்படிங்கறதா இங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம். அதை ப்ரூவ் பண்ற மாதிரிதான் அண்ணன் நடந்துட்டு இருக்காரு. சோ நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். கடந்த 10 நாள்ல மட்டும் தமிழகத்துல நடக்கக்கூடிய அக்கிரமம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையில மானாமதுரை பக்கத்துல வந்து லாக்அப் டெத் நடந்திருக்கு. அங்க உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடக்குது. இன்னைக்கு மதுரைக்குள்ளேயே அதுக்குள்ளார வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேற்று முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லார் மனசையும் உழுக்குன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த விளாத்தி குளத்துல அந்த குழந்தை, அது பார்க்கவே மனசே பதறுது. எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த மாதிரியான செய்திகள் தான் வருது. சோ நான் அந்த லிஸ்ட் மட்டும் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நம்மளே இதை பத்தி பேசுறோம். கிருஷ்ணகிரியில அந்த பச்சை குழந்தைய பாலியல் குற்றம் செஞ்சு அந்த குழந்தை இறக்கிறதுக்கு காரணமா இருந்தவன் யாரு அப்படின்னா திமுக ஆளு. 2வது திமுகவுடைய கவுன்சிலர் பிரபாகரன் பிளெயின்ல வந்து பண்ண சேட்டை. 3வது நாமக்கல்ல 7 வயசு குழந்தை விளையாடிட்டு இருக்கு, அந்த குழந்தைகிட்ட பாலியல் அத்துமீறல். அடுத்து ஊத்தங்கரையில வயசானவங்க தம்பதியினர் 70 வயசு முதியவர், அப்புறம் அவங்க வைஃப் வந்து 60 வயசு முதியவரை கொன்னுட்டு வைஃப வந்து பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காப்புல. அடுத்து மதுராந்தகத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணு திமுக கொடி போட்ட கார்ல தட்டி தூக்கிருக்காங்க. அடுத்த சம்பவம் பல்லாவரத்துல, அதுக்கு அடுத்து விளாத்தி குளத்துல அந்த குழந்தைய நாசம் பண்ணி துண்டு துண்டாக்கி போட்டிருக்காங்க. இது யாரோட தொகுதி அப்படின்னா அக்கா கனிமொழி அவங்களோடது. அடுத்து சென்னை ஓட்டேரியில இன்னொரு சம்பவம் இதே மாதிரி. இப்படி லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா போயிட்டே இருக்கு. அந்த காணொலியை உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க.
இப்ப நம்ம பாக்குற காணொளி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ல பரபரப்பாக பார்க்கப்பட்ட செய்திகள். அடுத்து வந்து தினந்தோறும் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு, பெரிய அளவுல பேசப்படாம துண்டு செய்தியாவே போன விஷயங்கள் என்ன அப்படின்னா, மார்ச் 5ஆம் தேதி சிவகங்கையில மது போதையில ஒரு குழு வந்து கொடூரமா ஒருத்தரை வந்து கத்தியால தாக்கியிருக்காங்க. அடுத்து சென்னை புளியந்தோப்புல ஆட்டோ டிரைவர் ஒரு பெண்ணிடத்துல வந்து பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காரு. மார்ச் 6ஆம் தேதி சிவகங்கையில சியோன் நகர்ல வந்து இரட்டை கொலை தாக்குதல். அடுத்து கோயம்புத்தூர்ல நகைக்காக வயதான பெண்மணியை வந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. செங்கல்பட்டுல பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண், நான் சொன்னேன் இல்லையா, அந்த திமுக கொடி போட்ட காரு, இது வந்து மார்ச் 6. அடுத்து சென்னை ராயப்பேட்டால நமக்கே பார்த்தோம், அது காவலர் உடை போட்டு வீட்டுக்குள்ளேயே போய் பெண்கள் கிட்ட அத்துமீற விஷயம். அடுத்து மதுரையில போதைப் பொருள் அடிமை தலமாக மாறிடுச்சு. கல்லூரி பேருந்துல ஏறி இந்த போதை ஆசாமி வந்து மிரட்டுறப்பல அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் அலறுது. இந்த காணொலி இணையத்துல பயங்கர வைரல். அடுத்து சென்னை கொடுங்கியூர்லயும் இதே மாதிரிதான் வீட்டுக்குள்ள அனுமதியின்றி பூந்து அந்த பாலியல் தொல்லை கொடுக்கிற விஷயம். இது மார்ச் 5, 6. 7ஆம் தேதி நாமக்கல்ல இதே மாதிரிதான் தாக்குதல் நடத்துறாங்க கத்திய வச்சு, 2 பேர் படுகாயம். மார்ச் 8ஆம் தேதி சிவகங்கையில லாக்அப் டெத்து. இன்னைக்கு அதுக்கான போராட்டம் நடந்துட்டு இருக்கு, ஜஸ்டிஸ் ஃபார் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சிவகங்கை மானாமதுரையில சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் அன்றாட வந்து பொழப்பு நடத்துறவரு, அவரை வந்து கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்காங்க. அடுத்து நாமக்கல்ல சிறுமிக்கு நடந்த பாலியல் குற்றம். இன்னொரு பக்கம் வந்து இலங்கை தமிழர் மறுவாழ்வு குழு அப்படின்ற குழுல தலைவரை வந்து கொலை செஞ்சிருக்காங்க திருவள்ளூர்ல. சென்னையில பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கிறது. அடுத்து 9ஆம் தேதிக்கு வருவோம். திரிசூலத்துல வெட்டி இரட்டை கொலை. கிருஷ்ணகிரியில வயதான ஆண் மற்றும் பெண் 60 வயசு பாட்டியிட்ட வந்து பாலியல் தொல்லை, 70 வயசு ஆளை வந்து கொண்டாச்சு. அடுத்து வந்து தென்காசியில் சங்கரன் கோவில்ல ஒரு விவசாயி கொலை. மார்ச் 10 வந்தோம்னா இந்த மாதிரி 16 வயசு குழந்தைய கூட்டு பலாத்காரம் செஞ்சிருக்கானுங்க செங்கல்பட்டுல. அடுத்து மார்ச் 11 தூத்துக்குடியில சிறுமி பாலியல் தாக்கல் செய்யப்பட்டு கொலையும் செஞ்சிருக்காங்க. 12ஆம் தேதி வந்து சென்னையில கல்லூரி பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு. அதே மாதிரி 19 வயசு குழந்தை திருச்சியில இருந்து இங்க எக்ஸாம் எழுத வந்திருக்கு சென்னைக்கு. அந்த பொண்ணு கிட்ட அவங்களுடைய ரிலேட்டிவே வந்து தப்பா நடந்திருக்காரு போதையினால. சோ இதுதான் ஒட்டுமொத்தமா தமிழகத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் வெறும் ஒரு வாரத்துல மட்டும் வரக்கூடிய செய்தியாக இருக்கு. இந்த லட்சணத்துல தமிழகம் எப்படி நீங்க பாதுகாப்பான மாநிலமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கான ஆர்ப்பாட்டங்களை எதிர்கட்சிகள் பலமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல தமிழக வெற்றி கழகம் களத்துல போராட்டம் நடத்துறாங்க. 17ஆம் தேதி மார்ச் மாசம் பாஜக மற்றும் அதிமுக வந்து இணைந்து ஒட்டுமொத்த தமிழகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குற்றங்களுக்காக தமிழக அரசுடைய லட்சணம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி திமுகவை டைரக்டா கேள்வி கேட்கறதுக்காக எல்லா மாவட்டத்திலயும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் பார்த்தா மக்கள் வந்து நம்ம முதல்வர் கிட்ட என்ன கேட்பாங்க, முதல்வரே நீங்க தூங்குறீங்களா இல்ல முழிச்சிட்டு தான் இருக்கீங்களா? இதுதான் சட்டம் ஒழுங்கோட லட்சணமா? இதுக்குதான் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோமா? எங்களை நிம்மதியா வாழ விட கூட உங்களுக்கு சட்டம் ஒழுங்க பாத்துக்க முடியலையே, லா அண்ட் ஆர்டர் நீங்க தானங்க கையில வச்சிருக்கீங்க அப்படின்ற புலம்பல் தான் எல்லா பக்கமும் கேக்குது. கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், என்ன அப்படின்னா, இந்த குமரபாளையம் பக்கத்துல 43 குழந்தைங்க வந்து இந்த பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டு ஃபுட் அலர்ஜி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல வாந்தி மயக்கத்தோட போய் அட்மிட் ஆயிருந்தாங்க. இதுல ஒரு திமுகவின் பெண் நிர்வாகி, இந்த பொண்ணு ரொம்ப சின்ன வயசு பொண்ணுதான், ரொம்ப சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிருச்சு. சோ இந்த பொண்ணை பத்தி ஏன் பேசுறேன் அப்படின்னா, திமுக இருக்கவங்களோட முக்காவாசி பேரோட மனநிலைமை இப்படிதாங்க இருக்கு. உங்க வீட்லயே யாராச்சும் வந்து போய் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா அவங்க வெறும் ஊசிக்கு தான் பயப்படுவாங்க, மத்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆக்சிஜன்ல இருந்தாலும் ஐசியூல இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். சோ இந்த லட்சணத்துலதான் நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் உங்க நிர்வாகத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. இது இந்த மாதிரியான சம்பவம் ஒண்ணு கிடையாது, 1000 சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு மெயின்ல நடந்ததுனால எல்லாத்துக்கும் தெரியுது. இன்னமும் குக்கிராமத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கான சொல்யூஷன் எட்டப்படவே இல்லை. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல ஊழல் விஷயங்களை இன்னைக்கு நிறைய பேர் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அந்த லட்சணத்துலதான் இன்னைக்கு திமுக ஆட்சி நடத்துது. எந்த பக்கம் எங்க திரும்பினா கமிஷன் வாங்கலாம், கான்ட்ராக்ட பிடிக்கலாம், எல்லாத்துலயும் கமிஷன் அடிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்திலேயே சுத்திட்டு இருக்குதான் திமுக அரசு. சீக்கிரமா திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படிங்கறத மக்களோட குரலா இருக்கு. மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.